ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டோலேருந்து புதுசாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண மொபைல் தான். அதுதான் மோட்டோ E32S. இந்த மொபைல் வந்து ஜூன் 2ல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 6லேருந்து எல்லா இ-காமர்ஸ் சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொபைலில் வந்து அல்ட்ரா ஸ்லிம்மான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மொபைலுக்கு வந்து IP52 ரேட்டிங் கொடுத்துருக்கறனால இது வந்து வாட்டரில் ட்ராப்ஸ் விழுந்தாலும் எதுவும் ஆகாது. அதுபோக இந்த மொபைல் வந்து கையில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடு வந்து கிளாஸ்லேயும் பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்லேயும் பில்ட் பண்ணிக்கிறதுனால வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். கையில் ஹோல்ட் பண்ணி வச்சாலும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா வைட் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து 6.5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த மொபைலில் யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே வந்து IPS LCD டிஸ்பிளே. அதுபோக 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கோடு வர்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். மூவிஸ், கேம்ஸ் இதெல்லாம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மொபைலோட பேக் சைடில் வந்து ரியர் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 16 MP கேமரா, இன்னொன்று வந்து 2 MP, அடுத்து ஒன்று வந்து 2 MP கேமரா. அதோட ஒரு சிங்கிள் ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் 16 MP கேமரா வச்சு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுபோக அடுத்து இருக்கிற 2 MP கேமரா வந்து மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கும், அடுத்துள்ள 2 MP கேமரா வந்து டெப்த்தாக கேப்சர் பண்ணுறதுக்கும் இந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் வந்து அதிகபட்சமாக 1080 பிக்சல் வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே இது ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து 8 MP கேமரா. இது வந்து வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் ஆகும். HDR இதுலேயும் வந்து 1080 பிக்சல் வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா பேக் கேமராவில் வந்து போர்ட்ரேட், ஃபோட்டோ, வீடியோ, நைட் விஷன், ப்ரோ மோட், அப்புறம் மேக்ரோ ஷாட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட், ஃபோட்டோஸ், வீடியோ, ப்ரோ மோட், நைட் விஷனும் அவைலபிளாக இருக்குது. இதில் ஏஐயில் இருக்கிறதுனால ஃபேஸ் பியூட்டி ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் ஃபேஸில் இருக்கிற ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 3.5 mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு மைக்கும், அப்புறம் இதில் எஃப்எம்மும் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைல் வந்து ஒரு 4G மொபைல் தான். ஸோ நாம் வந்து 4G யூஸ் பண்ணிக்கலாம், வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 5G மொபைல் கிடையாது. அது போக ப்ளூடூத் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய்ஃபை இருக்குது, ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தோம்னா டெடிகேட்டட் டியூல் சிம் கொடுத்துருக்கறனால நம்ம அட் அ டயத்தில் 2 சிம், நானோ சிம்மையும் ஒரு SD கார்டையும் சேம் டயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு OS 12ல் ரன் ஆகுது. இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா MediaTek Helio G37 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர். இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 32GB 64GB அப்படிங்கிற ஸ்டோரேஜ் வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரேம் பார்த்தோம் அப்படின்னா 3GB ரேம், 4GB ரேம் இந்த 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பவர் பட்டன், சைடு பவர் பட்டனோட அட்டாச் ஆகி வர்றதுனால நம்ம அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் வந்து 1 TB வரைக்கும் நாம் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட பேட்டரியை பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸில் வந்து 10 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து ஹெட் வந்து கொடுத்துருப்பாங்க. கேபிளை பொறுத்த வரைக்கும் 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து 15 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா இதோட பாக்ஸில் வந்து மோட்டோ E32S இந்த மொபைல், அப்புறம் 10 வாட்ஸுக்கான சார்ஜர், USB Type-C கேபிள், அப்புறம் கைட், சிம் டூல் இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.